நசரேயன் இந்த வார்த்தையை பைபிளின் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். நசரேயன் என்பது பழைய ஏற்பாட்டில் ஒரு அர்த்தத்திலும் புதிய ஏற்பாட்டில் ஒரு அர்த்தத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு பின்பாக இருக்கிற ரகசியங்கள் என்ன? அந்த வார்த்தைக்கு உரியவர்களாக வாழ்ந்த மனிதர்கள் யார்? அது நமக்கு என்ன கற்றுத் தருகிறது? பார்ப்போம் வாருங்கள். நசரேயன் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அர்ப்பணிக்கப்பட்டவர், பிரித்து வைக்கப்பட்டவர் என்ற அர்த்தத்தை தரும் நாஜிர் என்னும் எபிரேய வார்த்தையிலிருந்து வந்தது. நசரேயன் என்கிற பெயரின் அர்த்தம் போலவே அபிஷேகம் என்ற வார்த்தைக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதற்கும் கூட இதே அர்த்தம்தான் உண்டு. பழைய ஏற்பாட்டு நசரேயர்களில் 2 பிரிவினர் இருந்தார்கள். ஒரு பிரிவினர் நசரேயராக இருக்க தாங்களாகவே முன்வந்தவர்கள். மற்றொரு பிரிவினர் தேவனால் நேரடியாக நியமிக்கப்பட்டவர்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நசரேயராக இருக்க விரும்புவதாக ஓர் ஆணோ பெண்ணோ தாங்களாகவே முன்வந்து தேவனிடம் நேர்ந்து கொள்ளலாம். தாங்களாகவே முன்வந்து நேர்ந்து கொள்பவர்களுக்கு 3 முக்கியமான கட்டுப்பாடுகள் இருந்தன. அவை: 1. மது குடிக்கக்கூடாது, திராட்சை கொடியிலிருந்து கிடைக்கிற எதையும் சாப்பிடக்கூடாது. 2. தலைமுடியை வெட்டக்கூடாது. 3. பிணத்தை தொடக்கூடாது. மொத்தத்தில் நசரேயன் சடங்காச்சாரமான பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே அதன் அர்த்தம். அவனுடைய பொருத்தனை நிறைவு பெறும்போது அவன் தன் தலைமயிரை எடுத்து சமாதான பலியின் கீழ் எரிகிற அக்கினியில் போட வேண்டும். இது ஒரு சமாதான பலியாக செலுத்தப்படுகிறது. சமாதான பலி தேவனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு ஓர் அடையாளம் ஆகும். தேவனால் நேரடியாக நியமிக்கப்பட்ட நசரேயர்கள் வாழ்நாள் முழுவதும் நசரேயர்களாகவே இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை தேவனே அவர்களுக்கு சொல்லியிருந்தார் என்று எண்ணாகமம் அதிகாரம் 6, நியாயாதிபதிகள் அதிகாரம் 13 இவைகளை வாசித்தால் நாம் அறியலாம். உண்மையில் நசரேய விரதம் என்பது உலக ஆசாபாசங்களிலிருந்து விடுபட்டு தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளும் விரதம் ஆகும். மேலும் நசரேய விரதம் என்பது ஒரு விசேஷித்த பொருத்தனை ஆகும். இதை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாக வாழ்வுக்காலம் முழுவதுமாகவோ கடைபிடிக்கலாம். எபிரேய ஜனங்களில் எந்த கோத்திரத்தாரும் நசரேய விரதத்தை மேற்கொள்ளலாம். யாதொரு கட்டுப்பாடும் இல்லை. யாரெல்லாம் நசரேயராக அழைக்கப்பட்டார்கள் என்று பார்ப்போம். ஆதியாகமம் 49:26 பின்வருமாறு சொல்கிறது: உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. இதில் விசேஷித்தவன் என்பது நசரேயன் ஆகும். இது யோசேப்பை குறிக்கிறது. நியாயாதிபதிகள் 13:5 பின்வருமாறு சொல்கிறது: நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிக்க தொடங்குவான் என்றார். இது சிம்சோனை குறிக்கிறது. 1 சாமுவேல் 1:11 இப்படி சொல்கிறது: சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண்பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடிருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன்கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இது சாமுவேலை குறிக்கிறது. பெண்களில் எப்தாவின் மகள் குறிப்பிடத்தகுந்தவர். நியாயாதிபதிகள் 11:39 இப்படி சொல்கிறது: 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்குச் செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். எப்தாவின் மகள் தன் வாழ்வை தேவனுக்கு அர்ப்பணித்தார். வாழும் காலம் முழுவதும் திருமணம் செய்து கொள்ளாமல் கடவுளுக்கு சேவை செய்தார். லூக்கா 1:15 பின்வருமாறு சொல்கிறது: அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றிலிருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். இது யோவான் ஸ்நானனை குறிக்கிறது. லூக்கா 1:30-32 வசனங்கள் இப்படி சொல்கிறது: தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய்.
இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இது ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிறது. இப்படி விசேஷமாக பிரித்து எடுக்கப்பட்ட நபர்கள் எல்லோரும் தேவனுக்கான நசரேயர்கள் ஆவர். சிம்சோன், சாமுவேல், யோவான் ஸ்நானன் இப்படி தமது வாழ்நாள் முழுவதும் நசரேய விரதம் காத்தவர்களை பற்றி வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் சிம்சோன் மட்டுமே நசரேயன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறான். சாமுவேலும் யோவான் ஸ்நானனும் நசரேயன் என்று நேரடியாக அழைக்கப்படவில்லை. ஆனாலும் இவர்கள் இருவரும் நசரேய விரதம் காத்தவர்களே. பைபிளின் புதிய ஏற்பாட்டில் நாம் காணும் நசரேயன் என்னும் வார்த்தைக்கும் பழைய ஏற்பாட்டு நசரேயன் என்ற விரதத்திற்கும் தொடர்பில்லை. இயேசு கிறிஸ்து திராட்சரசத்தை பானம் பண்ணியிருக்கிறார், மரித்தவர்களுடைய சரீரத்தை தொட்டிருக்கிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டு நசரேய பிரமாணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தாது. இவைகள் அந்த நசரேய விரதத்திற்கு முரணான காரியங்கள். ஆனால் தேவனிடத்தில் அவர் தம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து வாழ்ந்தார் என்று நாம் அறிவோம். பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணன் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா என்று இயேசு சொன்னதை யோவான் 10:36 மூலமாக அறியலாம். நசரேயன் என்னும் வார்த்தையை இயேசு கிறிஸ்துவின் சிநேகிதர்கள் அவரை புகழ்வதற்காகவும் அவருடைய சத்துருக்கள் அவரை இகழ்வதற்காகவும் பயன்படுத்தினார்கள். எப்படியென்றால் புதிய ஏற்பாட்டில் நாசரேத்தூரில் வாழும் மனிதர்கள் நசரேயன் என்று அழைக்கப்படுவதுண்டு. காரணம், அந்த ஊர் மற்ற இடங்களில் வசிக்கும் மக்களால் இழிவாக கருதப்பட்ட ஒரு ஊராகும். ஆகவேதான் நாத்தான்வேல் பின்வருமாறு கேட்டார், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்று. ஆகவே இயேசு நசரேயன் என்னப்படுவார் என்று சொல்லப்பட்டுள்ளதின் பொருள் என்ன? அவர் அவமரியாதையாய் நடத்தப்படுவார் என்பதேயாகும். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவரும் என்று ஏசாயா 53:3 சொல்கிறது. நானோ ஒரு புழு, மனிதனல்ல, மனிதரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று சங்கீதம் 22:6 சொல்கிறது. யோசேப்பு நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மத்தேயு 2:23 இப்படி சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறிது காலம் நசரேய விரதம் காத்திருந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்போஸ்தலர் 21:23 முதல் 27 வரை வாசித்தால் அதனை அறியலாம். பழைய ஏற்பாட்டு நசரேயன் மற்றும் புதிய ஏற்பாட்டு நசரேயன் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இவைதான். இனி பின்வரும் வசனத்தை கூர்ந்து கவனியுங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்படி யோவான் 1:12 சொல்கிறபடி இந்த உலகத்தில் இருந்து நாம் வேறு பிரிக்கப்படும்போது நாமும் நசரேயர்களாகிறோம். கவனியுங்கள், இது பிரமாணங்களின்படி அல்ல, ஆனால் ஆண்டவராகிய இயேசுவைப் போல ஆவிக்குரியபடி. உலகின் பல்வேறு மதங்களில் பல மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் துறவறம் பூண்டு நீண்ட முடி வளர்த்தி ஜட்டாமுடியுடன் காடுகளிலும் மலைகளிலும் பக்தி மார்க்கமாக வாழ்கிறார்கள். இவர்கள் எல்லாருடைய உருவ அமைப்பும் நசரேய விரதத்தின் அடிப்படையில் அமைந்தவை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்று கூற இயலாது. அவர்களுடைய பாவச் செயல்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படிப்பட்டவர்களும் ரட்சிக்கப்பட கருத்தாக ஜெபிப்போம்.